ஸோ இந்த ரெசிபி பர்டிகுலர்லி ஒரு ரவை பேன்கேக் மாதிரி. ஸோ 1 கப் ரவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 கப்பு மைதா மாவு, உப்பு வந்து தேவையான அளவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். ஓகே, ஸோ ரொம்ப தண்ணியாகவும் வைக்கிறாதீங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது வந்து லைட்டாக பொங்குறதுக்கு வேண்டி விட போகிறோம். நம்மளோட இது வந்து நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். இந்த 15 மினிட்ஸில் நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பேன்கேக்ஸ் மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏரேஷன் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் ஒரு சின்ன சைஸ் ஃப்ரைங் பேன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இதில் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அதுவும் சின்ன சைஸ் பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போர்ஷன் சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அதுவே ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்வர்ல் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடியில் நல்ல கோல்டனாக இருக்குது, மேலே நல்லா எவ்வளோ ஹோல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த மாதிரி டெக்ஸ்டர் தான் வந்து இருக்கணும், சாஃப்டாக போரஸாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவில் வந்து எனக்கு பெரிய சைஸ் இதில் 5 பேன்கேக் கிடச்சிச்சு. இந்த ரெசிபியோட நேம் Baghrir. இது வந்து ஒரு மொரோக்கன் பேன்கேக் இன்ஸ்டன்ட் வெர்ஷன் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் ஏதாவது கிரேவி அது கூடயும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹனி அந்த மாதிரி மேப்பிள் சிரப் அது கூடயும் நல்லாயிருக்கும். ஜாம் தடவி சாப்பிட்லாம், உங்கள் இஷ்டம் தான். சுகர் மேலே போட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம்.